ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இந்த சாப்டர் வந்து கல்வி பொருட்பாலில் அரசியல் அப்படின்ற இதில் இருக்குது. ரொம்ப ஈஸியான சாப்டர். நம்ம நிறைய வாட்டி ஸ்கூலில் படிச்சிருப்போம். பற்றியும் படிக்கிறதுக்கு மொத்தமாக 2 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ ஈஸியான சாப்டர். சரி, பார்க்கலாம் வாங்க. கல்வியினோட சிறப்பு, கல்வி கற்றவன் எவ்வளவு பெரியவன், கல்லாதவன் யாருக்கு இணையானவன் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் இது. ஃபஸ்ட்டு குறள். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க படிங்க, கசடர கற்பவை அதாவது தவறில்லாமல் படிங்க. எதை படித்தாலும் ஆழ்ந்து அர்த்தத்தோட தவறில்லாமல் படிங்க. படித்ததுக்கப்புறம் நிற்க அதற்கு தக. அந்த நூல்களில் நல்ல விஷயங்கள், உயர்ந்த சொற்கள், ஒழுக்கங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதற்கேற்றால் போகிற நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் கண் போன்றது. அதாவது மக்களுக்கு உண்மையான கண் எது? எண்ணும் எழுத்தும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திறந்து புண்ணுடையர் கல்லாதவர். படித்தவங்களுக்கு தான் கண்ணுடையவர்கள்னு சொல்லுவாங்க. படிக்காதவங்களுக்கு அது கண்ணு கிடையாது, வெறும் புண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உவப்பதலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது படித்த புலவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி தங்களோட நாலேஜை அழகாக ஷேர் பண்ணிப்பாங்களாம். ஷேர் பண்ணிவிட்டு பிரித்து போகும்போது ஐயோ என்னடா பிரிஞ்சு போகிறோமே, மறுபடியும் எப்படா சேருவோம் அப்படின்னு பாசமாக புலம்புவாங்களாம். அதுதான் புலவர்களோட தொழில். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல், மகிழ்ச்சியோட மனத்தில் இருக்கிறது எல்லாத்தையும், தாங்க படித்தது எல்லாத்தையும் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு கணத்தோடு பிரிகிறது தான் புலவர்களோட தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது செல்வம் நிறையா இருக்கவன்ட்ட இல்லாதவங்க உதவி கேட்டு போகிறவங்க எப்படி பணிவோடு கேட்பாங்க, அந்த மாதிரி படித்தவங்கக்கிட்ட பணிவோடு, நம்ம ஆசிரியர்கள்கிட்ட பணிவோடு நம்ம கற்றுக்கணுமா. அப்படி கற்றுக்கிட்டவங்க தான் கற்றோர். இல்லாதவங்க வந்து கடையர்கள், இழிப்பிரிவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, வேஸ்ட் ராணின்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலாக படிக்காதவங்க. சரி, தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தோண்ட தோண்ட தண்ணி எவ்வளோ சுரக்குமோ அதே மாதிரி கற்க கற்க அறிவும் சுரக்கும். யாதோனும் நாடாமல் ஊறாமல் ஒருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. எந்த ஊருக்கு படித்தவன் எந்த ஊருக்கு போனாலும் அது அவனோட ஊர், எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவனோட நாடு. இந்த விஷயம் தெரிஞ்சும் ஏன்டா இன்னும் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஒரு ஜென்மத்தில் நீ படிக்க ஆரம்பிச்சின்னா அது 7 ஜென்மத்திலையும் உனக்கு காக்கிறதுக்கான கருவியாக இருக்கும், உன்னை பாதுகாக்கும், அதுக்கான சிறப்பை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தாம் இன்புறுவது உலகு இன்புற்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதாவது நான் படித்ததுனால ஒரு இன்பம் அடைஞ்ச பார்த்தியா, அது இந்த உலகத்தாருக்கு எல்லாருமே அதே இன்பம் அடையணும்னு கற்றறிந்தவர்கள் தன்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் இது. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த உலகத்தில் அழியாத செல்வம் அப்படிங்கிறது கல்வியை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி.